நீதிமான் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு நீதிமான் இஞ்சி தின்ன குரங்காக இருக்க மாட்டான். பக்கத்துல கை பிடிச்சா, நீங்க அப்படி இல்லையே, நீங்க சிரிச்சா நிப்பாட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. சரி, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முடிப்பாரா? சரி, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீதிமான் எப்படி இருப்பான்? அவன் மகிழ்ச்சியோடு இருப்பான். சொல்லுங்க, நல்ல பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல நீ என்ன ரொம்ப நாங்களும் நீதிமான் அப்படி இருப்பான, இவங்கெல்லாம் நீதிமான் கூட்டங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? நானும் பிரதரும் தாம்பரத்தில் ஒரு நாள் நற்செய்தி கூட்டத்தை 3 நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஃபுல் அந்த தாம்பரத்தில் இருந்த அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு கன்வென்ஷன் முடிச்சுட்டு. அல்லேலூயா. ஆனா உண்மையே சொல்றேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பக்கத்துல அந்த சைடுல ஒரு ஹிந்து கூட அந்த சிலுவையை பார்த்தோன்னு நினைச்சுமா, சாமி சோதர சாமி அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுல நின்ன ஒருத்தர் கூட சிரிச்சாங்களா மட்டும் கேளுங்க. எங்க எய்த்தால நாங்க ஏறின அந்த கேரேஜ்ல ஃபுல்லா எல்லாமே அந்த சபைக்கு போயிட்டு தான் வராங்க. ஒருத்தர் முகத்துல என்ன இல்ல, சிரிப்பு இல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாங்க, இருக்கிறதெல்லாம் மலிச்சிருக்காங்க, இப்படியே தான் இருக்கான். இவனுக்கு ரோபோ பரவாயில்ல போல, ஏன்னா ரோபோ கூட இப்ப கிஸ் பண்ணுது, ரோபோ கூட கட்டி ஹக் பண்ணுது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. பார்க்கலையா? ரோபோ என்ன பண்ணுதான்? ஹக் பண்ணுது. ரோபோ கூட என்ன பண்ணுது? எலான் மாஸ்க்குலாம் கிஸ் கொடுக்குது அப்படிலாம் சொல்றான். அது மிஷின் தான். ஆனா மிஷினே கூட இருந்து மனுஷன் மாதிரி அதுக்கும் என்ன கொடுக்குறான்? பலவிதமான இதெல்லாம் கொடுத்து காரியங்களை செய்யுது. அவனுக்கு உணர்வு கொடுக்குறான். பிரைஸ் தி லார்ட். ஆனா மனுஷன் என்ன ஆயிட்டான்? அப்படியே வர்றான். நாங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க, பக்கத்துல வராதீங்க அப்படின்னு. அல்லேலூயா. நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், நீ நீதிமானாக இருந்தால், நீ நேர்மையான கடவுளை தேடுகிறவனாக இருந்தால், பைபிள் சொல்லுகிறது. நீ லேசா எடுத்து பாருங்களேன். அன்னை மரியாள், கன்னி மரியாள், கபிரியேல் தூதர் வந்து மங்கள வார்த்தை சொன்னாரா? சொல்லிட்டு சொன்னாரு, உம்முடைய உறவினரான எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். பிரைஸ் தி லார்ட். இப்ப மாதா எலிசபெத் தேடி மலைநாட்டுல இருந்த எலிசபெத்தை தேடி போனாங்க. போன உடனே மாதா எலிசபெத்தை பார்த்து என்ன சொன்னார்? நம்ம ஊர்ல சில பேருக்கு பாருங்க, யாருக்காவது ஏதாவது ஒண்ணு வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒரு தங்கச்சிக்கு 14 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கா. அவனுக்கு முதல்ல ஒரு குழந்தை இருக்கு. பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்களோ, இதுக்கப்புறம் உனக்கு தேவையா நீ? பிரைஸ் தி லார்ட். பேசாம என்ன செஞ்சு ஊத்தி கழுவிருட்டான்லாம். நல்ல வேலை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க பாருங்க வந்து ஆலோசனை கேட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை தூத்துக்குள்ள ஜம்முன்னு அழகா இன்னைக்கு 7th படிச்சுக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மால சும்மாவே இருக்க மாட்டான். வந்து எதையாவது என்ன செய்வான்? இருக்கிறத கெடுத்துட்டு போயிருவான். ஆனா மாதா போய் எலிசபெத்தை என்ன செஞ்சாங்களாம்? வாழ்த்தினார். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன செஞ்சாரா? வாழ்த்தினார். வாழ்த்தின உடனே பைபிள் சொல்லுகிறது, அன்னை மரியாளுடைய வாழ்த்து செய்தியை கேட்ட உடனே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இங்கே எலிசபெத்தின் மீது இறங்கியது. கைகளை தட்டு பார்ப்போம். மாதா இல்லாத பெந்தகோஸ்து சபை உலகத்தில் கிடையாது. அல்லேலூயா. மாதா எங்க இருக்காங்களோ அங்கதான் பெந்தகோஸ்தே நாள் வந்தது. கை தட்டுங்க பார்ப்போம். மரியாள் இல்லாம யாரப்பா உனக்கு பெந்தகோஸ்தேன்னு சொல்ல முடியும்? மாதா இருந்தால் அந்த இடம் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எலிசபெத்தை வாழ்த்தினவுடன் தூய ஆவியானவர் அங்கே எலிசபெத்தை நிரப்பினார். எலிசபெத் பேர் வகையோடு சொன்னார், என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? நான் எப்படி? உன் வாழ்த்து செய்தியை கேட்டவுடனே வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன செஞ்சது? மகிழ்ச்சியால் துள்ளியது. கை தட்டுங்க பாப்போம். சந்தோஷத்தினால மாதாவுடைய வாழ்த்தை கேட்டவுடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த கர்ப்பத்தின் கனியாகிய ஸ்நாபகர்ல என்ன செஞ்சாரு? குழந்தை என்ன செஞ்சது? மகிழ்ச்சியால் துள்ளியது.